ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா பேசிட்டு இருக்கிற விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடைநிலை ஆசிரியர்களோட போராட்டம். இப்போ இதில ஒரு முக்கியமான திருப்பம் வந்திருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த 26 நாளா சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ற கோரிக்கைய வச்சு, இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் பார்த்தீங்கன்னா, தீவிரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கிடைச்சிருக்க தகவல் என்னன்னா, இந்த போராட்டத்த முடிவுக்கு கொண்டு வரதுக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே நேரடியா ஒரு அறிவிப்பை வெளியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நேத்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில சென்னை கன்னிமாரா நூலகத்துல ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அதுல அடுத்த மாசம் தாக்கல் செய்யப்போற பட்ஜெட் பத்தியும், குறிப்பா இந்த இடைநிலை ஆசிரியர்கள் பிரச்சனையை வந்து எப்படி தீர்க்கலான்ட்டு விவாதிச்சிருக்காங்க. அரசு வட்டாரங்கள்ல வெளியான தகவல் படி பார்த்தீங்கன்னா 2 இன்கிரிமெண்ட் அல்லது அதிகபட்சமா 2000 வரைக்கும் ஸ்பெஷல் பே, அதாவது சிறப்பு ஊதியமா உயர்த்தி கொடுக்க அரசு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இந்த சம்பளத்துக்கான அறிவிப்பு நடப்பு சட்டசபை கூட்டத்தொடரிலே விதி 110 கீழே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கோட்டை வட்டாரங்கள் சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மாதம் நடந்துட்டு இருக்க இந்த போராட்டத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். இதை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த போராட்டத்துடைய பின்னணி என்னென்னா, 2009க்கு முன்னாடி பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கும் 2009க்கு அப்புறமா பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கும் ஊதியத்தில் பெரிய வித்தியாசம் இருக்குது. இதை சரி செய்யவே இந்த சம வேலைக்கு சம ஊதியம் போராட்டம் நடத்துகிறாங்க. செவன்த் பே கமிஷன் அமல்படுத்தியதிலிருந்து இந்த முரண்பாடு பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கு. சட்டசபையில் முதலமைச்சர் வந்து ஒரு தனிச்சையான அறிவிப்பை வெளியிடுவது தான் பார்த்தீங்கன்னா அந்த விதி 110 சொல்லுவாங்க. இதில் வந்து எதிர்க்கட்சிகள் விவாதம் செய்ய முடியாது. அதனால இதில் அறிவிப்பு வந்தால் அது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். நிதி நெருக்கடியும் தாண்டி டீச்சர்ஸோடைய கோரிக்கையை பரிசீலிக்க அரசு முன் வந்திருப்பது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் ஆசிரியர்களாம் முழுமையான ஊதிய மாற்றத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க. வெறும் 2000 ரூபாய் உயர்வை ஏற்றுப்பாங்களான்றது கேள்விக்குறி தான். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இடைநிலை ஆசிரியர்களுக்கு நல்ல காலம் பிறக்க போதா, சம ஊதியம் கிடைக்குமா, அரசாணை வருமா, இந்த எல்லா கேள்விகளுக்கும் அடுத்த சில நாட்களில் பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.